வணக்கம். வெற்றியடைய வீரம் மட்டும் போதாது என்பதை ஒரு மகாபாரத கதை மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். மகாபாரதத்தில் கிருஷ்ணனின் சமயோசித யுக்தியால் துரியோதனனுக்காக களப்பலியாக வேண்டிய அரவான் அமாவாசை நாள் மாற்றியமைக்கப்பட்ட நிகழ்வால் பாண்டவர்களுக்காக களப்பலியாக ஆக்கப்பட்டான். அரவானின் களப்பலிக்கு பிறகு கிருஷ்ணரும் பாண்டவர்களும் தங்கள் படைத்தலைவர் ஸ்வேதனை வரவழைத்தார்கள். ஸ்வேதனின் தலைமையில் பீமன், அர்ஜுனன், அபிமன்யு ஆகியவர்களை கொண்ட அதிரத படையும், சிகண்டி, சாந்தகி, விராடராஜன், தர்மர் ஆகியோரை கொண்ட மகாரத படையும், யாகசேனன், உத்தமமோஜோ, யுதாமன்யு ஆகியோரை கொண்ட சமரத படையும், நகுலன், சகாதேவன், கடோத்கஜன் ஆகியோரை கொண்ட அர்த்தரத படையும் அமைக்கப்பட்டது. அந்த படைகள் குருசேத்திரத்தை நோக்கி புறப்பட்டன. அரவான் களப்பலியானதும் ஆத்திரமடைந்த துரியோதனன் பீஷ்மரிடம், உடனடியாக நமது படையும் தயாராக வேண்டும், நீங்களே 4 வகை ரத படைக்கும் சேனாதிபதிகளை நியமியுங்கள் என உத்தரவிட்டான். அதன்படியே பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமன், பூரிச்சரவஸ் ஆகியோரை கொண்ட ஒரு படையையும், சோமதத்தன், பகதத்தன், துர்மர்சனன் ஆகியோரை கொண்ட படையையும், கிருதவர்மராஜன், கிருபாச்சாரியார், சகுனி, சல்லியன், ஜெயத்ரதன் ஆகியோரை கொண்ட படையையும் நியமித்தார். கர்ணனுக்கு இந்த படையில் முக்கியத்துவம் தரப்படவில்லை. அவனை அத்தரத சேனாதிபதியான கடைப்பதவியில் நியமித்தார். இதனால் கர்ணன் மிகவும் ஆத்திரமடைந்தான். தனது வாளை உருவிக்கொண்டு பீஷ்மர் மீது பாய்ந்தான். என்னை கடைப்பதவியில் நியமித்த உம்மை கொன்றால்தான் என் மனம் மாறும் எனச் சொன்னவன் என்ன காரணத்தாலோ வாளை மீண்டும் உரையில் போட்டுவிட்டான். பின்னர் இந்த யுத்தத்தில் எக்காரணம் கொண்டும் நீர் இறக்கும் வரை நான் ஆயுதத்தை தொடமாட்டேன் என சபதம் செய்துவிட்டு அகன்றான். கௌரவ படைவுக்கு இது மிகவும் பின்னடைவாக அமைந்தது. கர்ணன் போன்ற வீரர்களின் கையில் ஆயுதங்கள் இருக்குமானால் பாண்டவர் படையில் கடும் சேதத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் தர்மத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்ட இந்த போரில் துரியோதனன் பின்னடைவை சந்திக்க இது இயற்கையாகவே அமைந்துவிட்டது. 2 படைகளும் எதிரெதிரே நின்றன. அப்போது துரியோதனன் பீஷ்மரிடம், தாத்தா, பாண்டவர்களின் படையும் மிகப்பெரிய அளவில்தான் இருக்கிறது. இந்த படையை அழிக்க உங்களுக்கு எத்தனை நாள் வேண்டும் என கேட்டான். பீஷ்மர் மிகுந்த தைரியத்துடன், நானாக இருந்தால் இந்த சேனைகளை ஒரே நாளில் அழித்து விடுவேன். துரோணருக்கு 3 நாட்களும், கர்ணனுக்கு 5 நாட்களும் வேண்டும். அஸ்வத்தாமன் ஒரே நாளிகையில் அழித்து விடுவான். ஆனால் இதே அளவுள்ள நமது படையை அழிப்பதற்கு அர்ஜுனனுக்கு 1 கண நேரம் போதும் என்றார். இந்த நேரத்தில் அர்ஜுனனின் மனதில் கலக்கம் உண்டாயிற்று. தன் எதிரே தனது குரு பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன் முதலிய பெரியவர்களை பார்த்தான். துரியோதனன் உள்ளிட்ட எதிரிகள் கூட உறவினர்களாகத்தான் அவன் கண்ணில் தெரிந்தார்கள். அந்த உறவுகள் எல்லாம் அழித்துதான் நாட்டை மீட்க வேண்டுமா? இதைவிட நம் நாட்டை அவர்களே வைத்து கொண்டு போகட்டுமே என்ற எண்ணம் ஏற்பட்டது. அர்ஜுனன் இந்த மன உணர்வை கண்டுபிடித்து விட்டார் பகவான் கிருஷ்ணர். அவரிடமே சென்று சரணடைந்த அர்ஜுனன், கிருஷ்ணா, எனது தாத்தா, உறவினர்கள், அண்ணன், தம்பிகள் என் எதிரே நிற்கிறார்கள். இவர்களை எல்லாம் நான் கொல்ல வேண்டும் என்பது என்ன கட்டாயம்? அப்படி கொன்றாலும் எனக்கு என்ன கிடைத்துவிடும்? கேவலமான இந்த பூமிக்காக இந்த சண்டை அவசியம்தானா? அது மட்டுமல்ல, இப்போது கூட எங்கள் ராஜ்யம் என் சகோதரர்களின் கையில் தானே இருக்கிறது. யாரிடம் இருந்தால் என்ன? அவர்களை கொல்வது கொடிய பாவம் என்று எண்ணுகிறேன். எனவே நான் இந்த போர்க்களத்திலிருந்து வெளியேறப் போகிறேன் என்று சொல்லியபடியே அங்கிருந்து புறப்பட்டான். அவனை தடுத்து நிறுத்தினார் கிருஷ்ணர். அர்ஜுனா, பந்த பாசத்தை அகற்றிவிடு. இந்த உலகில் தர்மமே நிலைக்க வேண்டும். அதுவே எனது விருப்பம். இங்கே நிற்கும் அனைத்து உயிர்களும் எனக்குள் அடக்கம். நீ ஒருவேளை இவர்களை கொல்லாவிட்டாலும் கூட இவர்கள் என்றாவது ஒரு நாள் மரணமடைந்து என்னை அடையத்தான் போகிறார்கள். அதுவரை இந்த பூமியில் தர்மம் அழிந்தே கிடக்கும். தர்மத்தை நிலைநிறுத்துவது ஒவ்வொரு மனிதனின் கடமையாகும். எனவே உன்னிடம் உள்ள பாசத்தை நீக்கிவிட்டு போருக்கு தயாராகு என்று சொன்னவர் விஸ்வரூபம் எடுத்தார். அந்த ரூபத்திற்குள் களத்தில் நின்ற அத்தனை வீரர்களும் தெரிந்தார்கள். என்றேனும் ஒரு நாள் இறைவனை அடைந்துதான் தீர வேண்டும் என்ற ஞான உபதேசத்தை பெற்ற அர்ஜுனன் மனமயக்கம் நீங்கி போருக்கு தயாரானான். அத்துடன் தனது குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று கிருஷ்ணரிடம் வேண்டிக் கொண்டான். இந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் ஒரு கேள்வி கேட்டார். அர்ஜுனா,
நீ இங்கு நிற்கும் படை வீரர்களில் ஒருவர் கூட விடாமல் அழித்துவிடலாம் என எண்ணுகிறாயா என்றார். பீஷ்மருக்கு அவர் நினைத்தாலொழிய மரணம் வராது என்ற வரத்தை பெற்றிருந்தார். யாராலும் அவரை வெல்ல முடியாது. இந்த நிலையில் அவரை எப்படி கொள்வது என்பதை அடிப்படையாக வைத்தே இந்த கேள்வியை கிருஷ்ணர் கேட்டார். இதற்கான பதில் அர்ஜுனனுக்கு தெரியவில்லை. எனவே கிருஷ்ணரே பீஷ்மர் அருகில் தனது தேரை ஓட்டி சென்றார். பீஷ்மரே, இது போர்க்களம். ஆனால் உமக்கு மட்டும் அழிவு கிடையாது என்பதை நான் அறிவேன். போர்க்களத்திற்கு வந்த பிறகு வெற்றி தோல்வி என்பதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். நீர் நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் பாண்டவர் படையை நாசமாக்கி விடுவீர் என்பதும் எனக்கு தெரியும். இருப்பினும் போர் தர்மம் கருதி கேட்கிறேன். உமது உயிர் எப்படி போகும் என்பதை எனக்கு சொல்ல வேண்டும் என்றார். அந்த மாயவனுக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் பீஷ்மர் சற்றும் தயங்காமல் தனது முடிவை பற்றி அறிவித்தார். கிருஷ்ணா, ஒரு காலத்தில் என் தம்பிக்கு திருமணம் செய்வதற்காக காசிராஜனின் மகள்களான அம்பா, அம்பிகா, அம்பாலிகா என்பவர்களை கடத்தி வர வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது. அவர்களில் அம்பா வேறொருவனை காதலித்தாள். அதனால் நான் அவளை விடுவித்து விட்டேன். ஆனால் அந்த காதலனோ பிற ஆடவனால் கடத்தப்பட்ட அவளை திருமணம் செய்ய மாட்டேன் என சொல்லிவிட்டான். இதனால் ஆத்திரமடைந்த அம்பா என்னிடமே திரும்பி வந்து என்னையே திருமணம் செய்யும்படி மன்றாடினாள். நான் என் தந்தைக்காக பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டிருந்ததால் அவளை திருமணம் செய்ய மறுத்துவிட்டேன். என்னை பேடி என திட்டிய அவள், உன் அழிவு ஒரு பேடியாலேயே, அதாவது ஆணும் பெண்ணும் அல்லாத வடிவம் கொண்டவரால் அமையும் என சபித்து விட்டாள். பின்னர் அவள் தவமிருந்து சிகண்டி என்ற பெயரில் ராஜகுமாரனாக பிறந்திருக்கிறாள். அவள் பெண்ணாக இருந்து ஆணாக மாறியவள். சிகண்டி என்னை எதிர்த்து போரிட்டால் நான் ஆயுதத்தை கையால் தொடமாட்டேன். அந்த சமயத்தில் என்னை அர்ஜுனன் வீழ்த்தி விடுவான். இதுவே என் இறப்பின் ரகசியம் என மறைக்காமல் சொன்னார். அதன் பிறகு பீஷ்மர் மிகுந்த பணிவுடன், கிருஷ்ணா, ஏதும் அறியாதவர் போல் ஏன் நீர் என்னிடம் இதையெல்லாம் கேட்க வேண்டும்? என்னை கொல்லும் வழி உமக்கா தெரியாது? அது மட்டுமல்ல கிருஷ்ணா, நீ தர்மத்தின் பக்கம் இருக்கிறாய். நீ எந்த பக்கம் இருக்கிறாயோ அந்த பக்கம் ஜெயிக்கும் என்ற சிறு உண்மையை கூட அறியாதவனா நான்? எனவே பாண்டவர்கள்தான் ஜெயிக்கப் போகிறார்கள். தர்மனின் அரசாட்சி இந்த பூமியில் விரிய போகிறது என்றார். இது கேட்ட கிருஷ்ணர் மகிழ்ந்தார். அடுத்து துரோணரை வீழ்த்துவது பற்றி அவரிடம் ஆலோசனை கேட்க சென்றார் கிருஷ்ணர். துரோணரே, எல்லையற்ற வீரம் பொருந்திய நீர் கௌரவர்களின் பக்கம் இருக்கும் வரை பாண்டவர்களுக்கு வெற்றியில்லை என்பதை நான் அறிவேன். உம்மை அஸ்திரங்களால் அழிக்க முடியாது என்பதை நான் அறிவேன். பாண்டவர்கள் ஜெயிக்க வேண்டும், தர்மம் தலைக்க வேண்டும் என்பதை நீர் ஒப்புக்கொள்வீர். ஆனால் நீர் மூவுலகையும் அளந்த திருமாலாலும் வெல்ல முடியாதவர் என்ற பெருமையை பெற்றவர். பாண்டவர்கள் ஜெயிக்க ஒரு வழி சொல்லும் என்றார். அந்த மாயவனின் மன ஓட்டத்தை உணர்ந்த துரோணர், பரந்தாமா, நான் என் மகன் அஸ்வத்தாமனின் மீது கொண்ட அன்பை நீர் அறிவீர். அவன் இந்திரனையும் ஜெயிக்கும் வல்லமை வாய்ந்தவன். போர்க்களத்தில் ஒருவேளை அவன் இறந்துவிட்டான் என்ற தகவல் தெரிந்தால் நான் ஆயுதங்களை தொடாமல் அப்படியே ஸ்தம்பித்து விடுவேன். அப்போது திரௌபதியின் சகோதரன் திருஷ்டத்யும்னன் என் மீது பானங்களை தொடுப்பான். நானும் மடிவேன் என்றார். பின்னர் துரோணரிடம் விடைபெற்ற கிருஷ்ணர் போரை துவங்க பாண்டவர்களுக்கு ஆணையிட்டார். இன்னும் மகத்தானதாக பேசப்படும் குருசேத்திர யுத்தம் துவங்கியது. பாண்டவர் படைகள் ஆரவாரத்துடன் கௌரவ படைகளை எதிர்த்தன. இரண்டு பக்கமும் பலத்த சேதம் ஏற்பட்டது. அர்ஜுனன் பீஷ்மன் மீது அம்புகளை ஏவினான். அப்போது இருபுறமும் நின்ற படைகள் அவர்களை பாதுகாக்கும் விதத்தில் அரணமைத்து தருகின்றன. குறிப்பாக பீஷ்மரை சல்லியன், சகுனி, துரியோதனின் தம்பிகள் ஆகியோர் பாதுகாத்தனர். அப்போது பீமன் அர்ஜுனனுக்கு துணையாக வந்தான். ஒரே நேரத்தில் 3 அம்புகளை பிரயோகித்து பீஷ்மரின் பனைக்கொடியை சாய்க்க எத்தனித்தான். மேலும் 9 அம்புகளை பீஷ்மர் மீது எய்தான். அதன் வலிமை தாங்காத சல்லியனும் சகுனியும் பின்வாங்கினர். இதை பயன்படுத்தி பீஷ்மரின் 4 தேர்க்குதிரைகள் மீது அர்ஜுனனின் மகன் அபிமன்யு அம்புகளை தொடுத்து கொன்றான். இந்நேரத்தில் பாண்டவர்களின் அஞ்ஞான வாசத்தின் போது அவர்கள் மறைந்து தங்கியிருந்த விராட தேசத்து மன்னன் விராடனின் மகன் உத்தரகுமாரன் சல்லியனை எதிர்த்து கடுமையாக போரிட்டான். பயந்த சுபாவமுடைய இவனை அர்ஜுனன் தான் பெரிய வீரனாக்கினான் என்பது தெரிந்த விஷயம். சல்லியன் மீது தொடர்ந்து அம்புகளை பாய்ச்சி காயப்படுத்தியதால் கோபமடைந்த சல்லியன் அவன் மீது ஒரு வேலை எறிந்தான். அது உத்தரகுமாரனின் மார்பை பிளந்தது. பாண்டவர்களுக்கு ஏற்பட்ட பெரும் இழப்பாக உத்தரகுமாரனின் மரணம் அமைந்தது. பாண்டவர் சேனை தங்கள் பலத்தை இழந்தது போல் உணர்ந்து பின்தங்கியது. இதை பயன்படுத்தி கொண்ட துரியோதனனின் படைகள் ஆக்ரோசமாக போரிட்டு பாண்டவர் படைகளை விரட்டின. தங்கள் படையின் பின்னடைவை கவனித்த பீமன் ஆவேசம் கொண்டான். படையினர் பின்னேறினாலும் அவன் சற்றும் தயங்காமல் முன்னேறி சென்றான். இதை பார்த்த துரியோதனன் ஆத்திரத்துடன் பீமன் அருகில் வந்தான்.
அவனுக்கு துணையாக பல நாட்டு ராஜாக்களும் வந்தனர். பீமன் அவர்களது தேர்களை தன் புஜ பலத்தாலேயே அடித்து நொறுக்கினான். அந்த ராஜாக்களை தன் கதாயுதத்தால் கொன்று போட்டான். பின்னர் துரியோதனின் தேரை தன் பலம் கொண்ட மட்டில் தூக்கி வீசினான். துரியோதனன் இறந்துவிட்டானோ என்று நினைத்த கௌரவப்படை பின்வாங்க ஆரம்பித்தது. இது கண்டு துணுக்குற்ற துரியோதனின் மைத்துனர்கள் அவனுக்கு ஆதரவாக வர போர் உக்கிரமானது. அவர்களை சிதற ஓட வைத்தான் பீமன். விராட தேசத்து இளவரசன் உத்தரகுமாரனை கொன்ற சல்லியனை நோக்கி முன்னேறினான் அவனது தம்பி ஸ்வேதன். இது கண்ட துரியோதனன் பீஸ்மரை அவனுடன் போரிட அனுப்பினான். ஸ்வேதனோ பெரும் வில்லாளி. அவன் விட்ட பானங்களின் விளைவாக பிதாமகர் பீஸ்மரே தன் வில்லையும் அம்புகளையும் இழந்து நிராயுத பாணியானார் என்றால் அவனது வீரத்தை அளவிட மதிப்பேது. அதன்பின் மற்றொரு வில்லை எடுத்து அவர் போரிட வேண்டியதாயிற்று. அவர் விட்ட அம்பில் ஸ்வேதனின் கிரீடம் பறந்தது. இது கண்டு கோபமடைந்த ஸ்வேதன் கடும் போர் புரிந்து மீண்டும் அவரை சோர்வுக்குள்ளாக்கினான். இவனை எப்படி வெல்வது என்று பீஸ்மரை யோசிக்க ஆரம்பித்து விட்டார். ஒருவனை அடிக்க இத்தனை பேரா என்று சொல்லும் அளவுக்கு ஸ்வேதனை சுற்றி நின்ற அரசர்கள் தாக்கினர். ஆனால் வீராதி வீரனான ஸ்வேதன் அவர்கள் அனைவரையும் பின்வாங்கச் செய்யும் வகையில் அஸ்திரங்களை எய்தான். இப்படி ஒருவன் தன் பக்கம் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று துரியோதனனே நினைக்கும் அளவுக்கு நிலைமை போய்விட்டது. இதையடுத்து மேலும் 5 பலசாலி அரசர்களை அனுப்பினான். அவர்களில் குகு தேசத்து மன்னனின் அடக்கம். அவனும் பெரும் வில்லாளி. அவர்களையும் தோற்கடித்தான் ஸ்வேதன். வானுலக தேவர்களே அவனது வீரத்தை ஆகா என விண்ணிலிருந்து பாராட்டினர். அவனது இந்த வெற்றிக்கு காரணம் என்னவென்றால், ஒரு காலத்தில் அவன் இந்த வில்லை தான் செய்த தவத்திற்காக சிவபெருமானிடமிருந்தே பெற்றிருந்தான். சிவதனுசுக்கு ஏது தோல்வி? அதனால்தான் இவ்வளவு உக்கிரமாக அவனால் போரிட முடிந்தது. இவனை அழிக்க வேண்டுமானால் வீரம் பயன்படாது, விவேகம்தான் பயன்படும் என்று பீஸ்மர் சிந்தித்தார். எங்கே பொறுமை குறைகிறதோ, எங்கு உணர்ச்சிகள் அதிகமாகிறதோ அங்கே தோல்வி தேடி வந்து சேரும். இந்த தத்துவத்தை உணர்ந்தவர் பிதாமகர் பீஸ்மர். அவர் ஸ்வேதனிடம், வில் வித்தையில் உன்னிலும் உயர்ந்தவர்கள் இல்லை என்றே சொல்வேன். ஆனால் உன் திறமை மட்டுமே இப்படி ஒரு வெற்றியை விட்டு தன் உரையில் இருந்து வாளை உருவியபடி என்னையா வீரனில்லை என்றீர் என்றபடியே பீஸ்மர் முன்னால் நீட்டினான். அக்கணமே பீஸ்மர் வில்லை எடுத்து அவனது கையில் அஸ்திரத்தை பாய்ச்ச அவனது கை அருந்து விழுந்தது. ஆனாலும் அந்த வீரமகன் அதை பொருட்படுத்தவில்லை. இடது கையில் வாளை பிடித்து பீஸ்மரின் தலையை அறுத்தெடுக்கும் அளவுக்கு முன்னேறி விட்டான். அப்போது பீஸ்மர் மற்றொரு அம்பை பாய்ச்ச அவனது மார்பில் தைத்தது. அதன் விளைவாக விண்ணுலகை அவன் அடைந்தான். அவன் சுத்த வீரனாக சொர்க்கத்திற்குள் நுழைந்ததும் தேவர்களே அவனை மாலையிட்டு வரவேற்றார்கள். வெறும் வீரமும் ஒற்றை கலையும் மட்டும் மனிதனை வெற்றி பெற வைத்து விடாது. சகல கலைகளையும் மனிதன் கற்க வேண்டும். கற்றாலும் அறிவு திறனையும் பயன்படுத்த தெரிய வேண்டும். அவனே பூரண வெற்றியடைய முடியும் என்பது பாரதம் நமக்கு உணர்த்தும் பாடம். முதல் நாள் போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. அன்று கௌரவர் பக்கமே அதிக வெற்றி என்பது போல் மாயை ஏற்பட்டது. தனது 2 மகன்களையும் பறிகொடுத்த விராடராஜன் கலங்கி நின்றான். அவனை தர்மர் தேற்றினார். விராடராஜா, உன் மகன் ஸ்வேதனை விண்ணுலக தேவர்களே பாராட்டியிருக்கிறார்கள். அவன் வீர சொர்க்கமே அடைந்தான். மகாத்மா பீஸ்மரே மாண்பு தவறி நடந்து கொண்டதன் விளைவே உன் மகனின் மரணம் என்பதே உனக்கு வெற்றிதான். உத்தரகுமாரனும் பல வீரச் செயல்களை செய்தே மாண்டான். வீர பிள்ளைகளை பெற்றவர்கள் அவர்கள் இறந்து போனால் வருந்தக்கூடாது என தேற்றினார். அப்போது விராடராஜன் மனம் மகிழ்ந்து, தர்மரே, என் பிள்ளைகள் உயிர் மட்டுமல்ல, எனது உயிரும் உமக்காகவே செல்லும் என்றான். தர்மர் அவனை நெஞ்சார தழுவிக்கொண்டார். இவ்வாறாக முதல் நாள் போர் முடிவுக்கு வந்தது.